ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடை பத்தி தாங்க பார்க்க போறோம். பெரியவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும், சின்னவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதனால நம்மளுக்கு உடல்ல சோர்வு வருது, எதனால நம்மளுக்கு அடிக்கடி முடி கழிஞ்சிட்டே போகுது, எதனால பிள்ளைங்கள் அடிக்கடி கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்றாங்க, காலையில எலும்புனா ஸ்கூலுக்கு போக எழுப்புனா அவங்களால ஏன் சுறுசுறுப்பா எந்திக்க முடியல, இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள், எதனால வருது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை எப்படி எல்லாம் நம்ம சரி பண்ணலாம். இப்ப நம்மளுமே அதிகமா வேலை செஞ்சு முடிச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளவு டயர்ட் ஆகுது, அடுத்தடுத்து தொடர்ந்து வேலைகளை செய்ய முடியல. அதுக்கு என்னென்ன ரீசன் எல்லாம் சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாதான் இருக்குங்க. ஆமாங்க, நான் தான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊட்டச்சத்து குறைபாடை பத்தி தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு அந்த சத்துக்கள் இல்லைனாதான் நம்மளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வர ஆரம்பிக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா எல்லா நோய்களையுமே சரி பண்ணிடலாங்க. தேவையான அளவுக்கு அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்பு அந்த சமநிலைக்கு வரும்போது எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அதிகமா சொல்றது அம்மா கால் வலிக்குது, நைட்டு தூங்கும் போதும் கால் வலிக்குதும்பாங்க, கால் அமைக்க கூட சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சோடனே அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு தேவையான அளவு அயன் கால்சியம் சத்துக்கள் இல்லாததுதாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடை நிச்சயமா நம்ம நோட் பண்ணணும். 3 வேளைக்குமே ஏதோ சாப்பாடு கொடுத்தன்னு இருக்கக்கூடாது. அந்த 3 வேளை சாப்பாடுலயே அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அளவான அளவுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்கலன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நம்ம செய்யணுங்க. கண்டிப்பா 1 டே விட்டு 1 டே அல்லனா தினமும் கூட ஒரு முட்டை நிச்சயமா பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. பெரியவங்களுக்குமே சேர்த்துதான் சொல்றேன். தினம் ஒரு முட்டை எடுக்கிறது பெட்டர். சின்னவங்களா இருந்தா அதிகமா பால் எடுத்துக்கலாம். அது மாதிரி பெரியவங்களுக்கு ஒத்துக்கிறோம்னா நிச்சயமா நீங்க பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அலர்ஜினா வேண்டாம். முளைக்கட்டுன தானியங்கள் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நட்ஸ், அந்த சீடு வகைகள் நிறைய இருக்குது, வரிசையை சொல்லிக்கிட்டே ஆலி சீட்ஸ் இருக்கு, பிளாக் சீட் எல்லாம் வரிசையா ஒவ்வொரு அந்த சீட்ஸ் வகைகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. பிடிக்காததான், கஷ்டப்படுவாங்கதான் திங்கிறதுக்கு, ஆனா கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் நீங்க பண்ணுங்க. இந்த வெயில் சீசனுக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு சப்ஜா சீடு நிச்சயமா கொடுங்க. ஸ்கூலுக்கு ஜூஸ் கொடுத்து விட்டீங்கன்னா அந்த ஜூஸ்ல போட்டு நீங்க கொடுத்து விடலாம். நைட்டே பாதாம் பீசன் ஊற வச்சு காலையில கொடுத்து விடுங்க. அவங்களுக்கு அதுலயுமே தேவையான சத்துக்கள் இருக்கு. நம்ம உடம்ப சுத்திகரிக்கக்கூடிய வேலையும் அது பாக்குது பார்த்துக்கோங்க. ஜூஸ்ல வெறுமனே அந்த லெமன் ஜூஸ் கொடுக்கறோம்னா கொடுத்து விடாம அந்த சீடு, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பீசன் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா குடிப்பாங்க. அதே மாதிரி காய்கறி பழங்கள் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அந்த காய்கறி பழங்களை அவங்களுக்கு தினம் ஒரு காய்கறி கண்டிப்பா வேணுங்க. தினம் ஒரு முட்டை கொடுத்துருங்க. பால் குடிக்க கொடுங்க. அதே மாதிரி கீரை வகைகளை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு கீரை டெய்லி கொடுத்துட்டே இருங்க. எல்லா கீரையிலுமே அயன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சு கொட்டி கிடக்குது, நிச்சயமா நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி பழங்கள் ஏதாவது ஒரு பழத்தை உரிச்சு கொடுங்க, அல்லனா ஜூஸ் போட்டு கொடுங்க. பட் ஆனா கடையில இருக்க எந்த ஜூஸுமே நீங்க பிள்ளைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஆசைக்கு பிள்ளை கேட்கிறான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு அதோட பின் விளைவுகளை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். டெய்லி ஒரு பழம் கொடுத்துருங்க. சாட்டர்டே சண்டே ஆனா கண்டிப்பா ஏதாவது இளநீர் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கிற வேலையில நிச்சயமா நம்மளுக்கு தண்ணி சத்துன்றது தேவையான அளவுக்கு இருக்கணுங்க. அதே மாதிரி இளநீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், தயிர் அவங்களுக்கு ஒத்துக்கிடும்னா தயிர் கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா தயிர்ல அவ்வளவு குட் பாக்டீரியாஸ் இருக்கு, அவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது மாதிரி நம்ம கரெக்டான ஊட்டச்சத்துக்களை 3 வேளைக்கு எடுத்துட்டு வரோம்னா கண்டிப்பா நம்மளோட எல்லா சிம்டம்ஸுமே குறைய ஆரம்பிக்கும். இப்ப தோசை கொடுத்தாலுமே அதுக்கு நல்ல ஒரு சாம்பார், நல்ல எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் கொடுங்க. அப்படி இல்லையா ஒரு சட்னி வச்சாலுமே அது கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, நிலக்கடல் சட்னி, அந்த மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச வச்சு சட்னி நீங்க வச்சு கொடுங்க. ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க நாள் ஃபுல்லாமே. அதே மாதிரி இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் தேவை அப்படின்னா நீங்க வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்கு. நிறைய தண்ணி குடிங்க. நான் சின்னவங்களுக்கு சொன்னா அதையே தான் பெரியவங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கீரை அதிகமா எடுத்துக்கிடும் போது அதுல இருக்கிற எல்லா சத்துக்களுமே நம்மள சுறுசுறுப்பா வச்சுட்டு இருக்கு. நான் சாப்பாடு எல்லாம் கரெக்டா தாங்க எடுக்கிறேன். கரெக்டா 3 வேளைக்கு தேவையான அளவு எல்லா சாப்பாடுமே நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லா சத்துக்களும் கரெக்டா நான் கிராம் அளவு கரெக்டா நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா மெடிக்கலி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கணுங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணி ஆகணும். நீங்க வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு போக இன்னும் பிள்ளைங்கள் இன்னும் வேற ஏதாவது எல்லாமே கரெக்டா சாப்பிடுறாங்க, நாங்க எல்லாமே கரெக்டா தான் ஃபாலோ பண்றோம், ஆனாலும் என் பொண்ணு சுறுசுறுப்பாவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெச்பி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஹெச்பி குறைஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு அந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வரதான் ஆரம்பிக்கும். அதுக்கு அதே மாதிரி நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் பத்தல அப்படின்னா மெடிசன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம்.
எல்லாமே சரியாயிடுங்க. நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட கையில தாங்க இருக்கு. பாதுகாத்துப்போம். நன்றி.